வத்த மீன் சாப்பிடுங்க, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் 2 பேருக்கு வந்து இருக்கு. அது என்ன அது உங்களுக்கு மட்டும் தனியாக வந்து உங்கள் 2 பேருக்கு மட்டும் எதுனா தனியாக ஸ்பெஷலாக சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், எங்களுக்கு மட்டும் தனியாக வஞ்சரம் வருவலாம், காடை ஃப்ரையும் அப்புறம் ஆட்டுக்கல் பாயவும் சொல்லியிருக்கோம். உனக்கு மீன் ஃப்ரை மட்டும்தான் சாப்பிடு. இது என்ன இது தனியாக இருக்கு? எனக்கு அதெல்லாம் வேணும். நான் இந்த ஃபிஷ் ஃப்ரை மட்டும் சாப்பிட மாட்டேன். இல்லை நீங்கள் சாப்பிட மாட்டேன். ஏண்டி அவள் தான் சும்மா சொல்கிறானா, நீ வேறு சும்மா இருக்க மாட்டியா? மெரினா பீச்சுக்கு எதுக்கு வந்தோம்? பீச் சுற்றி பார்த்துட்டு அப்படியே எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, அப்புறம் 2 3 சமாதி எக்ஸ்ட்ரா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த லைட் ஹவுஸ்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்தோம். திட்டத்துக்கு வந்தோம். நீ எதுக்கு வந்தியோ எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன். எனக்கும் எல்லாமே வேணும். அங்கே பாரு போர்டில் பாரு மீன் பஜ்ஜிலாம் போட்டுருக்கு. மீன் பஜ்ஜி, முட்டை போண்டலாம். அதெல்லாம் கூட ஆர்டர் பண்ணேன். என்னது மீனில் பஜ்ஜியா? பெரிய பண்ண அப்போ எனக்கும் 2 ஆர்டர் பண்ணேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா அதை போய் அப்படியே வீட்டில் செஞ்சு பார்க்கணும். ஆமாம், எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்சிட்டேன். இப்போ மீன் பஜ்ஜி சாப்பிட்டு பார்த்தா வீட்டில் போய் செஞ்சு கிழிக்க போகிறேன். எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி எல்லாம் திறந்து தானே இருக்கும். மூடிட்டு போகிறாங்க நம்ம போகிறதுக்குள்ள. அதெல்லாம் மூட மாட்டாங்க, திறந்து தான் இருக்கும். சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க போகலாம். கொஞ்சம் வெயிலாக இருக்கு. வெயில் தாழ்ந்த பிறகு போகலாம் சொல்லிட்டு தானே எனக்கு சாப்பிட கூட்டு வந்தீங்க. அதுக்குள்ள என்ன அவசரப்படுறீங்க? பொறுமையாக சாப்பிட்டு போகலாம். இன்னும் மணி இருக்கு. மெரினா பீச்சில் வந்து பட்டாணி சுண்டல், மாங்காய் இதெல்லாம் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அதுவும் வாங்கி கொடுத்துருந்தேன். பீச்சுக்கிட்ட போனதான். தின்றதுக்கு மட்டும்தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பீச்சுக்கு. மற்றபடி வேறு எதுக்கும் வரல. ஒரு இடத்துல ஒன்று ஸ்பெஷலாக கிடைக்கும். அதெல்லாம் அந்த இடத்துல போகும்போது சாப்பிடணும். வேறு இடத்துல போனால் கிடைக்குமா அதில்? அப்படி சொல்லுதா? சரி, என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றேன். அவங்கவுங்க கணக்கில் எழுதி வச்சிருவேன். வீட்டுக்கு போனவொடனே எனக்கு காசு கொடுத்துடணும். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம். என்னென்ன கேட்குறோமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு. யார் நீ தானே கரெக்டாக கொடுக்குறாள்? போன மாதம் 1000 ரூபாய் தரணுமே. எப்போ தருவேன்? நமக்குள்ள என்ன இருக்கு? பொறுமையாக கொடுக்குறேன். ஒன்றும் அவசரப்படாத. என்கிட்ட இருக்கிறது வந்து பேங்க்ல இருக்கிற மாதிரி அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். கொடுக்குறேன். நீயும் எப்போ தான் கொடுக்குறேன்னு நான் பார்க்குறேன். கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் வீட்டுக்கார கூட பீச்சுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கே முடிஞ்சது? இப்போ தான் வந்திருக்கிறேன். ஐயோ, சொல்லியிருந்தா உங்கள் வீட்டுக்காரை கூட்டின்னு வந்துருக்கலாமேக்கா. முன்னாடி சொல்லக்கூடாதுனே. ஆமாண்டி, இப்போ அவர் கூட வரது கூட சும்மா கிடக்கலாம், வீட்லேயே கிடக்கலாம். அவர் அங்கேயே இருக்கட்டும். ஆமாம், அதுங்களாம் இன்சு. அதுங்களாம் இப்போ கூட்டினே வரக்கூடாது. கல்யாணம் ஆன புதுசில் ஏதோ தப்பாக நினச்சிட்டோம் எல்லாரும். வீட்டுக்கார கூட ஜாலியாக சுற்றணும்னு. அதுங்க கூட வரதே முதல் தப்பு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்க கூட வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க. ஜாலியாக பீச்சில் விளையாடிட்டு போகலாம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, வந்து நம்ம அப்போ தான் இறங்கியிருப்போம். இறங்கினோன்னா கிளம்ப டைம் வச்சு குதிப்பாங்க. அது கவர்மெண்ட் வீட்லேயே இருந்துருக்கலாம். அதனால தான் அவங்க கூட எங்கன்னா போனோன்னா அப்படியே ஆத்திரமா வருது. ஆமாம், அப்படி தான் நான் வந்து கல்யாணத்துக்கு கூட்டின்னு போனேன் அவரை. எங்கள் சொந்தக்கார கல்யாணத்துக்கு தான் கூட்டின்னு போயிட்டு சத்தத்தில் போயிட்டு சாப்பிடான்னு போனோம். அங்கே ஒரே கூட்டம். எல்லாரும் வந்து சாப்பிட்றவங்க பின்னாடி தான் அப்படி நின்று இருக்காங்க. கூட்டமாக இருந்தது நீ சாப்பிடவே வந்துட்டியா? ஐயோ, சொல்கிறத கேளு. கூட்டமாக இருந்ததா, எல்லாம் சாப்பிட்றவங்க பின்னாடி நின்று இருந்தாங்க. நாங்களும் போய் பின்னாடி நின்னோம். ஒருத்தர் வந்து அப்போ தான் சாம்பாரை ஊற்றி ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் சாம்பார் ஊற்றி, அதுக்கப்புறமா ரசம் ஊற்றி சாப்பிட்டு, அதுக்கப்புறம் காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு, அதுக்கப்புறமா கடைசியாக மோருக்கு வந்தார். எப்போ சாப்பிட்டு எழுந்துப்பாரு, நமக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணினே இருந்தேன். பரவாயில்லையே, வெயிட் பண்ணியிருக்கேன். நான் கூட இலையை எடுத்து போட்டு நீ போய் உட்காந்துட்டு இருப்பேன்னு நினச்சேன். சொல்கிறத கேளு. மோர் ஊற்றி சாப்பிட்டு பாயாசம் கேட்டார் சாப்பிட்றதுக்கு. பாயாசத்துன்னு வந்து ஊற்றுனாங்க. பாயாசம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க சொல்லி கேட்டார். அவங்க போட்டாங்க. திரும்பவும் சாம்பார்லாம் ஆரம்பித்தார். சரி, சாம்பாரோட எழுந்துப்பாருன்னு பார்த்தா திரும்பவும் ரசம், அப்புறம் காரக்குழம்பு, அப்புறம் திரும்பவும் 2வது ரோடு போயிருக்காரு. எனக்கு வந்தது பாரு கோவா. ஐயோ, உங்களுக்கே கோவம் வந்துச்சா? மொழி எழுதிட்டு சாப்பிடாம வந்துட்டு இருக்க பொழுது. சேச்சா, நான் அப்படிலாம் செய்யல. ஐயோ, என்ன செஞ்சேன்னு தெரியலையே, ட்விஸ்டாக இருக்கு. பொறுமையாக கேட்கல என்ன சொல்கிறேன்னு. ஐயோ, உனக்கு இப்போ சாம்பார் தானே வேணும்? இந்த ஐயா சொல்லிட்டு சாம்பார் பக்கிட்டு பிடிங்க தலையிலே அப்படியே ஊற்றிட்டேன் தெரியுமா, சுட சுட. அச்சிச்சு, ஏன்டி எப்படி பண்ண நீ? அப்புறம் என்னாச்சு? அந்த ஆளு சாம்பார் நக்கி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உட்காந்துக்காரு. உனக்கு ஏற்ற ஆள் தான். ஏண்டி நல்லா பாத்தியா? கல்யாணத்துக்கு வந்தது உங்க சொந்தக்கார யாராவது நடி பண்ணுவேன். அப்படிதாங்க நடந்தது. கடைசியில் பார்த்தா அந்த மாப்பிள்ளையோட அப்பாவே அவர் தானே. அடிப்பாவி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவங்க மேலே சாம்பார் ஊற்றிட்டு வந்துட்டியா? நான் பாட்டு சும்மா வீட்டில் தானே இருந்தேன். அவங்க தான் வந்து பொண்ணு வீட்டில் தான் வந்து நோட்டீஸ் வச்சு வாங்க 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 சுற்றம் நட்பும் சூற வாங்க அப்படி சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் உன்னெல்லாம் ஒரு ஆளாக மதிச்சு அவங்க கூப்பிட்டாங்க பார்த்தியா? அதாண்டி அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. கல்யாணம் நடந்ததா இல்லையா? நான் எங்க கல்யாணத்தெல்லாம் பார்த்தேன். சாம்பார் ஊற்றுந்து மாப்பிளோட அப்பா மேலே தான் தெரிஞ்சோன்னா அந்த இடத்த விட்டு ஓடியே வந்துட்டேன். நீ போன கல்யாணத்துல சாம்பார் ரசம் காரக்குழம்பு மோர்னு ஊற்றுனாங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். நீ என்ன பண்ணிட்டு வந்தாங்க போய்? சொல்றது கேள்றி. அங்கே வந்து ஒரு பெரிய இலை போட்டாங்க. தலைவாழை போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு பிரிஞ்சி, ஒரு ஸ்பூன் பிரிஞ்சி, ஒரு ஸ்பூன் வந்து பச்சை கலர் சாதம், ஒரு ஸ்பூன் ஒரு சிகப்பு கலர் சாதம்,
அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 மாதிரி ஒன்று வச்சாங்க. இந்த கல்யாணத்துக்கு தான் அதுக்கு கல்யாணத்துக்கு தான் நான்வெஜ் போட மாட்டாங்களே அப்படின்னு பார்த்தேன். இப்போ எல்லா கல்யாணத்துல எல்லாமே தான் போடுறாங்க. சொல்லு ஏண்டி, நான் நினச்ச மாதிரி சிக்கன் இல்லடி, அது இட்லியா, மசாலா இட்லியா. அந்த இட்லிக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. சூப்பரு. அப்புறம் ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று எடுத்து வந்து வச்சாங்க, கை துடைக்கிற பேப்பர் மாதிரி. பேப்பர் எதுக்கு எடுத்துன்னு வந்து இலையில வைக்கிறாங்க, நானும் எடுத்து கை துடைச்சேன். அப்புறம் பார்த்தா அது வந்து சப்பாத்தியா. அவ்வளோ மெலிசா வந்து சப்பாத்தியா? ஆமாண்டி, அவ்வளோ மெலிசா இருந்தது. கொஞ்சம் ஃபேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சா பறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி. எந்த கண்ணு பிசினாரி கல்யாணத்துக்கு போயிட்டு நீ அப்படியே? அது எங்கள் பெரியம்மா வீட்டு கல்யாணம் தாண்டி, அந்த கண்ணு பிசினாரி வீட்டுக்கு தான் போனேன். ஓ சாரிக்கா, இது எங்கெல்லாம் வாய் வச்சு சும்மா இருக்கலாம் பாரு. அவள் வாய் எப்போ மூடி இருக்கு இப்போ மூறத்துக்கு. அப்புறம் இடியாப்பம் ஒன்று வச்சாங்க. அதில் தம்மு தூண்டு ஒரு முறுக்கு சைஸில் இருந்தது அந்த இடியாப்பம். அது ஒன்று வச்சாங்க. அதுக்கப்புறம் பூரி ஒன்று வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ பன்னீர்லாம் செஞ்சு வச்சாங்க. சாப்பிட்டு பார்த்தா எல்லாத்துலேயுமே உப்பு அதிகமாக இருக்கு, வாயிலே வைக்க முடியல. ஐயோ, உப்பு அதிகமாயிடுச்சா? எப்படி சாப்பிட்றதப்ப? இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு தான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம வயிற்று வேற காய வச்சுன்னு போனேன். ஆமாம், முன்னாடி நம்ம வீட்டில் சாப்பிட்டு போயிட்டேன்னா அப்புறம் அங்கே போய் விருந்து போய் சாப்பிட முடியாதுல்ல. அதனால் நான் கூட அப்படி தான் பண்ணுவேன். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம பட்னியாக போயிட்டு அங்கே போய் தான் சாப்பிடுவேன் நினைக்கிறேன். நீ சோத்துக்குனே பிறந்ததாச்சு, அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி பானையில் வந்து இளநீர் பாயசம்னு ஒன்று வச்சாங்க. எம்மா அது மட்டும் தானே அம்மா சாப்பிட்ற மாதிரி இருந்தது, குடிக்கிற மாதிரி இருந்தது. அதை மட்டும் குடிச்சிட்டு மொழி எழுதிட்டு கொம்முன்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இளநீர் பாயசமா சூப்பராக இருக்குங்க அது. வீட்டுக்கு வந்தோடனே என் வீட்டுக்காரன் மொத்துன்னு மொத்தினேன். வீட்டில் இந்த ரசம் சாப்பிட்டு 2 பேரும் பட்டு தூங்கணும். இனிமேல் உன் வீட்டு சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எதுக்குன்னா கூப்பிட்டா உன்னை வெட்டி போடுவேன்னு சொல்லி வச்சுருக்காரு என் வீட்டுக்காரன். பாசத்தை அள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு உப்பு அதிகமாக போட்டுட்ருக்காங்க போல இருக்கு. உங்களை ஏதோ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க போல. ஆமாம், கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரையும் பழி வாங்க உப்பு அதிகமாக போட்டாங்க. இப்படிலாம் கூட இருப்பாங்களோ? அவசரமாக சொல்கிறேன், நீ வேற மண்டையாட்டி நீரத. என் வாழ்நாளில் மறக்க முடியாத கல்யாணம் தான். ரொம்ப பாவம் கண்ணி. இப்படிதான்க்கா எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிறாரு. நான் கூட வேலை செய்கிறவங்க வீட்டு கல்யாணம் சொல்லிட்டு நாங்கள் போனோம். அவங்க பொண்ணு கல்யாணம் சொல்லிட்டு. ரொம்ப பணக்கார வீட்டு கல்யாணமா? கொஞ்சம் பணக்காரங்க தான். மாப்பிள்ளை வீட்டில் வசதி, பொண்ணு வீட்டில் கொஞ்சம் நார்மல் தான். மாப்பிள்ளை வீட்டில் வசதி, மாப்பிள்ளை வீட்டில் தானே கல்யாணம். போனோம் நாங்கள். அங்கே போனால் எல்லாரும் தட்டு கையில் எடுத்து வச்சுங்க லைனில் நின்று இருந்தாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? லைனில் நின்று சாப்பாடு வாங்கம்மா. ஆமாம், இது பேர் தான் வந்து பஃபே சிஸ்டம். என்ன கோயிலில் பிரசாதம் தரும்போது லைனில் நின்று வாங்குவோமே, அந்த மாதிரி கல்யாணத்தில் கூட ஒரு தட்டு வச்சு நின்று வாங்கணும். ஆமாக்கா, இது புது மாடல். இது நாடி மாடல் இது. அசிங்கமாக இருக்குது. தட்டை கையில் எடுத்துன்னு போய் பிச்சைக்காரங்க மாதிரி அங்கே நின்று ஒரு இடத்துல நின்று இந்த சாதம் போடுங்க அந்த சாதம் போடுங்க கேட்டு வாங்கிறதுக்கு. நீ புதுசாக போகிறல அந்த கல்யாணத்துக்கு, அப்படி தான் இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலாம் அப்படி தான். சாப்பிட்டே கொண்டேன்னு கூட கேட்க மாட்டாங்க. நம்மளே போய் தட்டு எடுத்துக்கின்னு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து சேரணும். அங்கே நிறைய டிஷ் இருந்தது, நிறைய சாப்பாடு விதவிதமாக கலராக இருந்தது பார்க்கறதுக்கு. நம்ம என்ன பேர் சொல்லி கூட கேட்குறதுன்னு தெரியல. நிறைய ஸ்வீட்டுங்க இருந்தது. ஆனால் குழம்புலாம் கூட திப்பாக இருந்தது. அக்கா, ஏன் தெரியுமா அந்த மாதிரி வச்சுருக்காங்க? இப்போ யாருக்குன்னா ஒரு சிலருக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும், ஒரு சிலது பிடிக்காது. இப்போ அது வந்து அவங்களே போய் வாங்கி எது பிடிச்சிருக்கோ வாங்கி சாப்பிட்லாம், சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுன்றதுனால அந்த மாதிரி ஒரு பஃபே சிஸ்டம் வச்சுருக்காங்க. என்ன பஃபேவோ அந்த காலத்துல வந்து நம்மளை உட்கார வச்சு இலை போட்டு வைப்பாங்க. நம்ம வேணும்னா நம்ம வாங்கிப்போம், வேணாம்னு சொல்லிடுவோம். உருளைக்கிழங்கு புள்ளி வச்சா நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம், வேணாம்னு சொல்லிடுவோம். வடை வச்சாங்கன்னா உனக்கு கூட கேட்டே வாங்கிப்போம். 2 வடை வைங்க, ஸ்வீட் வச்சா 2 ஸ்வீட் வைங்க, அப்படி கேட்டு வாங்கிப்போம். வேணாம்னு சொல்லிட்டு போகிறோம். அது எப்படி இருக்கு? அதை விட்டு தட்டை கையில் கொடுத்து லைன் நில்லுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா பார்க்கும்போது. நீ சொல்கிறது சரிதான். இப்போ யாருக்கு டைம் இருக்குது? எல்லாம் வந்து கேட்ரிங் மூலயமா பண்ணுறாங்க கல்யாணம். அவங்க காசு கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பரிமாறிடுறாங்க. கல்யாணக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை மிச்சமாகுதுன்னு அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். நான் கூட சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனேங்க்கா. இங்கே நான் கூத்து நான் வச்சு தெரியலையே. அங்கே வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, இதெல்லாம் தாராளமாக போட்டாங்கக்கா. ஏண்டி எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? நாங்களும் வந்திருப்போம்ல. மட்டன் பிரியாணி போட்டாங்க. ஆமாம், நானே எதிர்பார்க்கல. பிரியாணினா பிரியாணி அந்த மாதிரி சரியான பிரியாணி. பெரிய வாழையில போட்டு மட்டன் பிரியாணி அள்ளி அது பீஸாக அப்படியே மிதக்குது தெரியுமா அந்த பிரியாணியில். ஒரு கரண்டி சோத்துக்கு 2-3 பீஸ் இருக்குது தெரியுமா, அவ்வளோக்குள்ள. சாப்பாடு சாப்பிட்றதா இல்லை கறி சாப்பிட்றதான்னு தெரியல. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு பிரியாணி. ஏதோ நல்ல சொந்தக்காரங்க போல. இது போதாது 2வது வேற எடுத்து வந்து போடுறாங்க. நம்மளை கூட கேட்க தேவையில்ல 2வது சாப்பாடு போடுங்கண்ணா, அவங்களே எடுத்து வந்து போடுறாங்க. அதுவும் அவ்வளோ பீஸு. பிரியாணினா பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா. சரி, இவன் மட்டும் போய் சாப்பிட்டு வந்திருக்கா பார்த்தியா, நமக்குலாம் ஒரு வார்த்தை சொன்னால. அதுக்கப்புறமா வந்து ஐஸ்கிரீம் வந்து அந்த ஆரஞ்சு பழம் இருக்குது பார்த்தியா, அதுக்குள்ளேயே போட்டு கொடுத்தாங்க. அந்த ஃப்ளேவர்லாம் செம்மையாக சூப்பராக இருந்தது. அப்புறம் பீடா, பானிபூரி,
அப்புறம் என்னென்னவோ அப்புறம் வளையல்லாம் வேற கிஃப்டாக கொடுத்தாங்க. பரவாயில்லையே, நல்லா செஞ்சுருக்காங்களே கல்யாணம். நமக்குலாம் இந்த மாதிரி சொந்தக்காரங்க இருக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே கூட மாட்டாங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம், பிரியாணி போகிற கல்யாணத்துக்குலாம். அதுவும் மட்டன் பிரியாணி கண்ணில் பார்க்க முடியுதா? மட்டன் விற்கிற விலைக்கு மீறி போனால் சிக்கன் பிரியாணி எங்கேயா போடுவாங்க, பார்த்துருக்கேன். நம்மளாம் ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு கொஞ்சம் கேரி பேக்லேயும் எடுத்துக்கினேன், மறுநாள் சுட வச்சு சாப்பிட்றதுக்கு எத்தனை வரனால அதையே கேட்டு வாங்கி எடுத்துக்கினேன். வீடு வந்து சேர்ந்த நானே என் வீட்டுக்காரோம். பரவாயில்லையே, இதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு வேறு அப்பா இல்லை, கொஞ்சம் ஏழை தான். ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் வசதி, மாப்பிள்ளை வீட்டில் தான் எல்லாமே செஞ்சாங்க. நல்ல மனசு மாப்பிள்ளை வீட்டில் இருக்க அப்பா அம்மாக்கெலாம். பரவாயில்லையே, ஏழை பொண்ணு தானே அது? ஆமாக்கா, லவ் பண்ணாங்களா 2 பேரும். அதனால அவங்க அம்மா அப்பா ஒத்துக்குனாங்க. பரவாயில்ல, ஏழை அந்த கூட பொண்ணு பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருக்குது, நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குனாங்க. எல்லாத்தையுமே அவங்க தான் செஞ்சாங்க. 10வது நிச்சயதாம்பத்துக்கு 20,000 அவங்க போட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கு மாப்பிள்ளை வீட்டில் போட்டுருக்காங்க பொண்ணுக்கு. எது மாப்பிள்ளை வீட்டில் போட்டாங்களா பொண்ணுக்கு? இது என்ன அதிசயமா இருக்கு. ஆமாண்டி, அவங்க தான் போட்டுருக்காங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்களா? பரவாயில்லையே. தலை தீபாவளிக்கு ஒரு சவரத்தில் மோதிரம் போடலன்னு என் வீட்டுக்காரன் சண்டை போட்டுன்னு ஓடி போட்டான் தெரியுமா? தீபாவளிக்கு என் கூட இல்லை. ஆரம்பிச்சிட்டா இவ கதையை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு போன அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கும் நிறையா, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்க இந்த பெரிய பொண்ணு வெயிட் பண்ணி நிற்கேன். பெரிய பொண்ணு உனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே, மறந்துட்டியா? ஆமாம் ஆமாம். ஹாய் சிவானி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? தினமும் எங்கள் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் அனுப்பிச்சி விடுங்க. ஏன் சிவானி கிட்ட மட்டும் தான் பேசுவியா? அக்கா, வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தினமும் வீடியோ பாருங்கள், கமெண்டில் உங்கள் பேர் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இந்த அம்மா சீன் போடுற பார்த்தியா? ஆமாம், இந்த அம்மா ரொம்ப பெரிய விஐபி. இந்த அம்மாவுக்கு அப்படியே ஃபேனுங்க நிறைய இருக்காங்க. வராமல் பிடிச்சவ அவள் கிடக்குறா. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பேரை நான் சொல்கிறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.